என் பேர் வந்து மதுஷா. நான் இலங்கை தமிழ். நான் வந்து இந்தியனை வந்து திருமணம் என் ஹஸ்பண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் கல்யாணம் கட்டியிருக்கேன் வந்து சின்ஸ் 2011 நான் வந்து இங்கே டிஜிபி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த காரணம் ஆல்சோ நான் வந்து மெடிக்கல் கிராஜுவேட் 2024 வந்து பாஸ் அவுட். அப்புறம் வந்து இங்கே டிஜிபிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததுக்கான காரணம் வந்து 2020ஆம் ஆண்டு வேலூர் கோணவட்டம் த பெண்டிகோஸ்டல் மிஷன் டிபிஎம் சர்ச்சில் வந்து நான் ப்ரே பண்ண போன டைமில் பாஸ்டர் வி துரை என்ற ஒரு அந்த சர்ச்சை சேர்ந்த ப்ரீஸ்ட் போதகரால் வந்து செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளே நான் வந்து இதை அடுத்து நான் அந்த சர்ச்சில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணினேன். அவங்க வந்து கேட்டாங்க உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்காண்டு. நான் அந்த எவிடன்ஸ் இருக்கிறது வந்து நான் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கல அந்த டைமில். காரணம் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் அந்த ஃபாதர் வந்து ஒரு வயசானவர், எனக்கு ஒரு தகப்பன் மாதிரி இப்படி அவர் நடந்துக்குவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால் நான் இதையும் வீடியோவில் எடுக்கல, ஆடியோ ஒன்றும் எடுக்கல. அதுக்கு பிறகு அந்த அவங்க சர்ச் எல்லாம் சேர்ந்து ஒரு சதி திட்டம் பண்ணி அவரை திருப்பி என்கிட்ட பேச வச்சு அந்த பாஸ்டர் பேசும்போது நான் திருப்பி ரெக்கார்டை வந்து அவர் பேசின செக்ஸுவல் டாக் அவர் என்ன பேசியிருக்கிறார் ஒன்று சொல்கிறேன். நீ நைட்டில் உன் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது நீ கொண்டம் போட்டு தான் பண்ணுவியா இல்லை அப்படி வேறு மாதிரி பண்ணுவியான்னு இவ்வளோ பச்சையாக கேட்டது. இதை நான் ரெக்கார்ட் பண்ணி அங்கே கொடுத்தது. ஆனால் அதுக்கு பிறகும் அந்த பாஸ்டரை இந்த இரும்புலியூர் ஹெட் குவார்ட்டர்ஸ் த பெண்டிகோஸ்டல் மிஷன் வந்து அவரை பாதுகாக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணினாங்க. இதை அடுத்து நான் ஏடபிள்யூபிஎஸ் வேலூரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க வந்து சிஎஸ்ஆர் 15 போட்டு ஆக்ஷன் எடுக்கல. அப்புறம் வர அட்வொகேட்டோட உந்துதலால் அவங்கள ஆக்ஷன் எடுக்க சொல்லி பாஸ்டரை வந்து கூப்பிட்டது. அந்த டைமில் இந்த வேலூர்லேருந்து இந்த பாஸ்டரை வந்து பரமக்குடி என்ற இடத்துக்கு இந்த சர்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ் இரும்புலியூர் மாற்றிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து அவரை வேலூருக்கு அடுப்பிச்சு இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது. வேலூர் ஏடபிள்யூபிஎஸ்க்குள்ளே நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஏடபிள்யூபிஎஸ் போலீஸ் ஒரு நாள் இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு என்னையும் என் ஹஸ்பண்டையும் வந்து எஃப்ஐஆர் காப்பியை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னது. இப்படி 2-3 தடவை வந்து என்னைய வந்து அலக்கழிச்சிட்டாங்க. வந்து எங்கே ஏடபிள்யூபிஎஸ் வேலூர். அப்புறம் ஒரு நாள் போய் ஏடபிள்யூபிஎஸ் வேலூரில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். காலையில் 8 மணிக்கு போனது, பின்னர் 8 மணி ஆகிட்டுது. இந்த போலீஸுக்குள்ளே வந்து நான் அந்த எஃப்ஐஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 4-5 ரவுடிகள் உள்ளே வந்து என்னை அட்டாக் பண்ண வலிக்கிட்டாங்க. அந்த டைமில் சப் இன்ஸ்பெக்டர் சத்யவாணின்னு சொல்லி அவங்க தான் இருந்தாங்க. அவங்களும் மற்ற போலீஸும் சேர்ந்து என்னையை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பிகிட்ட இருந்து ஸ்பெஷலாக ஆர்டர் வந்துச்சாமா என்னைய வந்து ஆட்டோவில் அனுப்பிவிட சொல்லி. ஆட்டோவிலேருந்து வேலூர் பைபாஸுக்கு போகும்போது இந்த ரவுடிகள் வந்து என்னைய பின்னுக்கு தொடர்ந்து வந்தாங்க. அப்புறம் வந்து வேலூர் பைபாஸில் வந்து க்ரௌட் இருந்ததால் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சொன்னாங்க இந்த சத்யவாணியண்டு சப் இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணாங்க. அதுக்கான என்னோட எல்லா ஆடியோ ரெக்கார்டிங்ஸும் என்னட்ட இருக்குது. கால் பண்ணி சண்டே வாங்க வந்து எஃப்ஐஆரை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னது. நானும் ஹஸ்பண்டும் இந்த போலீஸை நம்பி தான் நாங்கள் போனோம். அங்கே போனால் சிவகாசி போலீஸ் வந்து சிவில் ட்ரெஸ்ஸில் உள்ளே இருந்துட்டு வெளியால் ஒரு ஒயிட் கலர் வெஹிக்கிளில் கொண்டு வந்து நிப்பாட்டி அது வந்து நம்பர் பிளேட் வந்து எல்லோ கலர் நம்பர் பிளேட் அதில் வச்சு இந்த போலீஸ் எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே தள்ளி நான் உள்ளே ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு ஜங்ஷனில் இருந்தபடியாக சரியான க்ரௌடு கூட்டிகிட்டு அதில் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே ஏற்றி சிவகாசிக்கு நைட்டு கொண்டு போகும்போது இரவு 12லேருந்து 1 மணி இருக்கும். நான் ஒரு லேடி, அவங்க கொண்டு போனது ஏடபிள்யூபிஎஸ் இல்லை, அது வந்து மென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். அங்கே கொண்டு போயிட்டு அங்கே சிவகாசி போலீஸ் வந்து இவங்ககிட்ட ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறாங்க வந்து நாங்கள் உங்களுக்கு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணுறோம்,
நீங்களும் ஹஸ்பண்ட் போய் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன ஹோட்டலில் வச்சு ஏதாவது நடந்தாலும் எங்கள் தலையில் இல்லை, நாங்கள் பிடிக்கலன்னு சொல்லி அவங்க வந்து விலகிடலாம். அதுக்கு பிறகு சொன்னாங்க வந்து நீங்கள் வந்து கீழே இருக்கணும், ஹஸ்பண்ட் வந்து மேலே மாடியில் தான் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கையில் வந்தேன். அதுக்கப்புறம் எங்களோட ஸ்ரீலங்காவுக்கு எப்படியோ சர்ச்சில் இருக்க ஒரு நல்ல பிலீவர்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் அம்மா வந்து அதிசயகுமார்னு சொல்லி தூத்துக்குடியில் இருக்கிற அட்வொகேட் அவர் இப்போ இறந்து போகிற நாளைக்கு 3 to 4 months இருக்கும், அவரை இன்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து ஹென்ரி டிபெட் சாருக்கு ஹியூமன் ரைட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 14 to 20 அட்வொகேட் வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து சூழ்ந்துட்டாங்க. அந்த டைமில் போலீஸ் வந்து எங்களை உள்ளே வச்சுட்டு அப்படி யாரையும் நாங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னது. கடைசியாக ஆஃப்டர் லாட் ஆஃப் ஃபைட் போலீஸ் அக்ரீட் எங்களோட வீடு நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லி அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே தான் கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணினாங்க. அங்கே அந்த டைமில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்ச டைமில் என்னைய மிரட்டினது, பாஸ்டர் மேலே நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு, இல்லைன்னு சொன்னால் இவங்க வந்து கொலை கூட உனையே செய்வாங்கன்னு சொல்லி நான் வந்து செத்து போனாலும் நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அங்கே இருந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பேர் வந்து பிரகாஷ், அவர் அடியே நாயே வாய மூடுடி என்று சொல்லி என்னைய இவ்வளவு கேவலமாக திட்டுனது. அதுக்கப்புறம் அங்கே எனக்கு எங்கள் மேலே ஃபைல் பண்ணின கேஸ் என்னன்னு சொன்னால் சிவகாசியை சேர்ந்த இதே சர்ச்சை சேர்ந்த அந்த பாஸ்டருக்கு தெரிஞ்ச கவிதாண்டும் அவளோட டாட்டர் பேர் வந்து ஸ்வீட்டிலின் ஜபசீலி, இவங்க 2 பேரை பற்றியும் நான் வந்து நியூடா ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி ஆன்லைனில் யூடியூப்பில் போட்டதுண்டு. ஆனால் நான் அப்படி ஒன்றும் செய்ய இல்லை. அதுக்கு பிறகு வந்து என் ஹஸ்பண்ட் அது சம்மந்தமாக கோர்ட்டில் குவாஷ் போட்டா மதிப்பிற்குரிய இளந்தரையன் நீதிபதி அவர்கள் ஆர்டர் கொடுத்தாரு. இளந்தரையன் சாரி ஆனந்த வெங்கடேஷ் ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்தாரு இந்த கேஸை 3 மாதத்துக்குள்ளே க்ளோஸர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி முடிக்க சொல்லி. ஆனால் போலீஸ் அதுக்கு வந்து திருத்தாங்கல் போலீஸ் வந்து அதுக்கு ஒபே பண்ணையில் கீழ்படியில். அதுக்கு பிறகு நாங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டோம் மதுரை ஹைகோர்ட்டில். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கேட்குறாங்க நான் சப்மிட் பண்ணின ஃபோனை வந்து அன்லாக் பண்ணட்டாமண்டு. அந்த ஃபோனில் வந்து நான் பாஸ்டர் வந்து பேசின அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்குது ஆதாரம். என்னைய கூப்பிட்டு திருப்பி மிரட்டி அந்த ஃபோனில் இருக்க ஆதாரத்தை அழிக்கக்கூடாதுன்னு என்ன நிச்சயம் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். போலீஸ் வந்து எனக்கு போட்ட மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அடுத்தது வந்து அதுக்கப்புறம் இவங்க அங்கே அரெஸ்ட் பண்ணி சிவகாசியில் அரெஸ்ட் பண்ணிட்டு 2வது கேஸ் என்னைய வந்து புழல் ஜெயிலையும் என் ஹஸ்பண்டை ஃபர்ஸ்ட்டாக விருதுநகர்லையும் அப்புறம் மதுரை ஜெயிலையும் அடைச்சி வச்சுருந்தாங்க. புழலில் என்னை கொண்டு போய் போட்ட பிறகு புழலில் 2வது கேஸ் வந்து பள்ளிக்கரணையை சேர்ந்த இம்மானுவேல் என்ற ஒருவர் வந்து என் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறேன். அதாவது நான் அவரோட அம்மாவை பேசினதா மட்டும் அதுக்கு கடுமையாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஆம்பளை தெரியாத ஆம்பளை கால் பண்ணுனா நம்ம என்ன சொல்லுவோம்? யார் நீ எனக்கு கால் எடுக்கிறதுக்கு நம்ம கேட்போம் ஒரு லேடி. அது கேட்டதை வச்சு அந்த இதை கொண்டு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அவர் அம்மாவை பேசினா மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் தான் வந்து பாஸ்டர் துரை மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி போட்ட மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட இருக்குது. அவரோட வாய்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. அவரோட நம்பரோட ட்ரூ காலர் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் ஜெயிலில் ஆலந்தூர் கோர்ட் பள்ளிக்கரணை கேஸ் ஆனபடியால் அது ஆலந்தூர் கோர்ட் வந்து டீல் பண்ணினாங்க. அங்கே ஆலந்தூர் கோர்ட்டில் இவங்க வாதாடுறாங்க. நான் வந்து இலங்கை எல்டிடி விடுதலை புலிகள் என்று சொல்லி சொன்னாங்க. என்னைய விடுதலை புலிகள் என்று சொல்லி ஒவ்வொரு தடவும் வாய்தான் நடக்கும்போது கோர்ட்டுக்கு புழல் ஜெயிலில் இருந்து AK-47ஓட முன்னுக்கு 2 போலீஸ் பின்னுக்கு 2 போலீஸ் கூட்டிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்தது. அவ்வளவு ஜனங்கள் பார்க்கல எனக்கு அவ்வளவு மன உளைச்சல் இருந்தது. என்னைய தீவிரவாதி இலங்கை தீவிரவாதி விடுதலை புலிகள் என்று சொல்லி அச்சு குத்தி கடைசியா கியூ பிரான்ச் வந்து என்னைய வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணினாங்க. ஹஸ்பண்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணினாங்க வந்து. அதுக்கப்புறம் அது வந்து பொய்யண்டு நிரூபணம் ஆகிட்டது. அதுக்கப்புறம் சொல்றாங்க நான் இந்தியாவில் இருக்கிற ரெஃப்யூஜி என்று. நான் ரெஃப்யூஜி கிடையாது. நான் இந்தியனை வந்து கல்யாணம் கட்டி இருக்கேன் சட்டபூர்வமா. என்கிட்ட கோர்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது. அது மட்டும் இல்லை நான் அந்த பாஸ்டர் மேல வந்து நான் கம்ப்ளைண்ட் அந்த பாஸ்டரை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி தான் இப்படி 2 கேஸை வந்து டைவர்ட் பண்ணி வித்தியாசமா என் மேலே போட்டிருக்காங்க. இன்னும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அந்த டிபிஎம் பாஸ்டர் துரை மேலே. இப்போ சொல்லியிருக்காங்க வந்து வேலூர் எஸ்பிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் வெளியில் வந்த பிறகு நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ப்ரெக்னென்ட் ஆகின பிறகு
அதுவும் போலீஸை வச்சு திருச்செந்தூர் போலீஸை வச்சு மிரட்டினது என்னோட 6 மாசத்து அன்போன் பேபியை நான் இழந்துட்டேன். வீடியோ ரெக்கார்டிங் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே நான் வச்சிருக்கேன். வந்து இதுக்கு எனக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும். வந்து எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன், நீங்கள் தான் வந்து இதை உதவி செய்யணும். வந்து என்னைய உள்ள தள்ளின பிறகு சில மீடியாக்களுக்கு அவங்க சொல்லி என்னைய தவறான அவதூறு பரப்புனதால என்னை ஜெயிலுக்குள்ள போட்டிருக்காங்க. என்கிட்ட இருக்குது அதை வந்து அவங்க சொன்னாங்க. வந்து தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், நான் சொல்றதை எனக்கு நீதி கிடைக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. வரண்டா கட் பண்ணு, ரெக்கார்ட் கட் பண்ணு. சொல்லு. சைடில் வேணாம். ஓகே மேடம். அப்படி என்ன செய்ய சொல்லுங்க, அதை விட்டுட்டு இல்லாதெல்லாம் அப்படியே இல்லைங்க மேடம்.